ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் ஹென்ரி லாசன் எழுதுன த லோடட் டாக் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹென்ரி லாசன் இவர் வந்து 17th June 1867 2 September 1922 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் ரைட்டர் அண்ட் புஷ் போய்ட்டும் கூடங்க. இவரை வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் போய்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவுடைய கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, போயம்ஸ் எழுதியிருக்காரு. இந்த பர்டிகுலர் த லோடட் டாக் அப்படிங்கிறது ஒரு காமெடி ஷார்ட் ஸ்டோரி. இது வந்து ஒரு 3 கோல்டு மைனர்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டாகு, அப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற அந்த காமிக்கல் சீக்வென்ஸை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜோ வில்சன் அண்ட் ஹிஸ் மேட்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் தான் 1901 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க மூணு கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா டேவ் ரீகன், ஜிம் பென்டி, ஆண்டி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர். இல்லை இந்த டேவ் ரீகன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சோம்பேறியான ஒரு கோல்டு மைனர் அப்படின்னா அந்த சுரங்கத்தில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, கோல்டு மைனர். அவங்க வந்து அவருக்கு வந்து ஃபிஷிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போது அவன் வந்து ஒரு ஐடியா சொல்லியிருப்பான், சரி நம்ம ஒரு காட்ரேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு வந்து கோல்டு மைனிங் ஒர்க் பண்ணுறதுலேயே ரொம்ப சோம்பேறியான ஒருத்தர். அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆண்டி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு கோல்டு மைனர் தான். இப்போது டேவ் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறவன், சரி தானே. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரியான இன்டென்ஷன் உடையவர் தான் ஆண்டி பேஜ். அதாவது டேவ் சொல்ல நினைக்கிறத ஆண்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ண நினைப்பார். இருந்தாலும் ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஜிம் பென்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டு. இதில் இந்த ஆண்டியும் டேவுமே ஒரு லேட் பேக் ஆட்டிடியூடுடையவங்க தான். பட் அவங்கள காட்டிலும் ஜிம் பென்டிங்கிறவங்க வந்து ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டட் கேரக்டர், சரி தானே. பட் இவனுக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுனா பிடிக்கும், ஆனால் ஃபிஷ் பிடிக்காது அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு டாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ரைவர் ஒரு டாக் உண்டுங்க, ஒரு பிளாக் ஒரு க்ரோன் அப் ஒரு பப்பி ஒன்று உண்டு. இதுதான் கதையில் உள்ள கேரக்டர்ஸு. இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டோனி க்ரீக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இந்த டேவ் ரீகன், ஆண்டி பேஜ், ஜிம் பென்டி இவங்கெல்லாம் ஒரு ஷாஃப்டில் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும் பொழுது அது வந்து ஒரு சிங்க் ஆகிற ஒரு மொமெண்ட்டில் இருக்குதுங்க. ஏன்னா இதில் வந்து டேவ் அண்ட் ஆண்டிக்கு வந்து ஃபிஷ் பிடிக்கன்னா பிடிக்கும். சரி வாங்க நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறான். இப்போது ஒரு காட்ரிட்ஜ் மாதிரி இருக்குங்க, அதை வச்சு நம்ம ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும் பொழுது ஜிம்க்கு வந்து இவங்க ஜிம் பென்டி இருக்கான் இல்லையா, இவங்க வந்து அவங்க சொல்கிற ஐடியா சுத்தமாக இவனுக்கு பிடிக்கல. சரி வா அப்படின்ட்டு டேவ்ஸ் வந்து சில தியரி மாதிரி சொல்கிறான், இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய பிடிக்கலாம்ப்பா, வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிக்கலாக இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்ட் மாதிரி தான் வருது, அவங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் அங்கே வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் தான் அந்த 3 பேரும் வந்திருக்காங்க திரும்ப, டேவ் ரீகன், ஆண்டி பேஜ், ஜிம் பென்டி. அப்போ அவங்க கூட இருக்கிற டாமி. இப்போது இதில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த காவலன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு டாக் வந்து அதை வடிவேலு கூட்டு வர்ற டாக் அந்த ஓப்பனிங் சீனில் காட்டியிருப்பாங்க, ஒரு காமிக்கல் சீக்வென்ஸ் வந்திருக்கும். வடிவேலு வந்து ஒரு டாக் வச்சுருப்பார். அப்போ வந்து விஜய்கிட்ட அடியாலா வடிவேல் சேர அப்படிங்கும்போது அந்த டாகும் கூட வரும். அப்போ அந்த ஒரு பாம் இருக்குங்க, அது தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இந்த லோடட் டாக் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியும். அதில் விஜய் ஒருத்தர் பாரு, இங்கே 3 பேர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிஷ் பிடிக்க போனாங்க இல்லையா, ஒரு பாயிண்டில் வந்து அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்டே ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு திரும்ப வர்றாங்க இல்லையா. அப்போ வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு ரெட்ரைவர் டாக் ஒரு டாமி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு வெடிகுண்டை வந்து பிடிச்சிட்டு வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த வெடிகுண்டை பிடிச்சிட்டு அந்த 3 மென்னையும் அப்படி கூட துரத்துற மாதிரி வருது. 3 பேர் பதறி அடித்து ஓடுறாங்க ஒவ்வொருத்தரும், சரி தானே. அப்போ வந்து டேவை மட்டும் துரத்துற மாதிரி, டேவ் ரீகனை மட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி டேவ் வந்து ஒரு லோக்கல் பப்குள்ளே போகிறான். அங்கே போய் சொல்லிடுறான், இங்கே பாருங்கள் இதில் கொண்டு வரது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிகுண்டை தான், இது கடிச்சு தூக்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு எல்லோ டாகை வந்து நம்ம டாமி வந்து மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு எல்லோ மாங்க்ரல் கேட்டில் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ் ஹோட்டலில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹென்ரி லாசனுடைய ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா டேவ் ரீகன், ஆண்டி பேஜ், ஜிம் பென்டி தான். ஏன்னா இவங்களோட பிஹேவியர் ரொம்ப ஃபன்னியாக அவர் காட்டியிருப்பார். ஏன்னா கொஞ்சம் மிஸ்சீவியஸான கேரக்டர் தான் டேவு.
அந்த 3 பேரில் டேவ் வந்து யங்கஸ்ட்டுங்க. ஸோ அதில் ஜிம் வந்து கொஞ்சம் சீரியஸான பர்சன் அண்ட் ஆண்டி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு வின்டர் டைம் ஒரு டேவுடைய மிடில் ஆஃப் த டேயில் வந்து டேவ், ஆண்டி, ஜிம் இவங்க வந்து அந்த ஒரு ஷாஃப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கான ஒரு ஓட்டையான ஒரு படகை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து மைண்டில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த மைண்ட் ப்ராசஸ்க்காக சில எக்ஸ்ப்ளோசிவ் கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை இப்போது ஒரு சுரங்கம் இது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அங்கே வெடிகுண்டு வச்சு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த ஸ்டோனி க்ரீக் அப்படின்னு ஒரு பிளேஸ் பக்கத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி தானே. இதில் ஆண்டிக்கும் டேவுக்கும் இந்த ஃபிஷிங் போகலாம் அப்படிங்கும்போது தான் டேவ் வந்து ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி மைண்டில் யூஸ் பண்ணுற கார்ட்ரிட்ஜை வச்சு நம்ம வந்து ரிவர் பெட்டில் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த மைண்டில் இருக்கிற கார்ட்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகும் பொழுது அது வந்து நிறைய ஃபிஷ்ஷை வந்து கொண்டுரும். ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்ல நினைக்கும் போது ஜிம் மட்டும் சொல்கிறான், இது மொக்கையாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டி வந்து ஓகே இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது டேவும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இது வந்து ஒரு தியரி மாதிரி, பட் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு வைங்களேன், ஒரு ஃபன்னி மொமெண்ட்டாக தான் அது ஆயிருக்கும். இப்போ திரும்ப கேம்ப்க்கு வந்துட்டு சரி வாங்க இப்போ அந்த கேட்ரிட்ஜை வந்து ரிவரில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. இப்போது அப்படி இன்னொரு கார்ட்ரிட்ஜ் ரெடி பண்ணும் பொழுது அந்த ப்ரிப்பரேஷனோட மிடில் டைம்லேயே அவங்களோட டாகான டாமி, ஒரு ரெட்ரைவர் பப்பி டாகில் ஒரு வெரைட்டி, அது வந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த கார்ட்ரிட்ஜில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நிறைய இருக்குது அந்த பிளேஸில். அது ஒன்றை மட்டும் தூக்கிட்டு அது வாயில் கவிங்கினே விளையாடலே வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே கேம்ப் ஃபயர் பக்கத்துலலாம் வருது. அப்புறம் வந்து இப்போது அந்த 3 பேரும் அங்கே பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அது வந்து 10 வச்ச வெடி மாதிரி ஆயிடுது. இப்போது ஒரு பேனிக் மொமெண்ட் மாதிரி எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது டேவ் அண்ட் ஜிம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறான், ஆண்டி அதோட ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இப்போது எல்லாம் வேகமாக ஒவ்வொரு இடத்துல ஓடி போயிட்டுருக்காங்க. இப்போது ஒரு பாயிண்டில் டேவ் வந்து டாமியோடைய மவுத்லேருந்து அந்த கார்ட்ரிட்ஜை பிடுங்கி தூக்கி வீசி எறிகிற மொமெண்ட்டில் டாமி வந்து இன்னும் வேகமாக ஓடி போய் அந்த திரும்ப கார்ட்ரிட்ஜை திரும்பி தூக்கிட்டு ஓடுது. சரி தானே. அதுக்கு தெரில இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது பெரிய வெடிகுண்டுன்னு தெரியாமல் தூக்கி போட்டாலும் அதை தூக்கிட்டு போய் வந்து ஜிம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ ஜிம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒல்லியான ட்ரீ இருக்குது, ஒரு நோஞ்சா மாதிரி உள்ள ட்ரீ, அதுக்கு மேலே தூக்கி அதுக்கு மேலே ஏறி வேகமாக ஓடுறான். அந்த ட்ரீ என்ன ஆகுதுன்னா பெண்டாகி உடஞ்சி போகிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு திரும்ப கிரவுண்ட்லேயே பொத்துன்னு வந்து ஜிம் விழுறான். இப்போது அது வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு ஷாஃப்ட்டை, அது உடஞ்சி போகிற மாதிரி பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்துடுறான். இப்போ ஆண்டி என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு பெரிய மரக்கட்டையில் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போது டாமி வந்து அங்கிட்ட சுற்றி பார்க்குது. இப்போ யார் நம்ம துரத்தலாம், யார்கிட்ட இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பும்போது அங்கே டேவ் இருக்கா, அவனை தூக்கிட்டு ஓடுது. அப்போ டேவ் வந்து அட பாவி தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடலான்னு பார்த்தா கடைசியில் என்னையே துரத்த விட்டுட்டியா அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பப்பு ஒன்று இருக்குது, அங்கே உள்ளே ஓடிடுறான். அங்கே இருக்கிற புஷ்மென் எல்லாருமே அங்கே தான் ட்ரிங்க் பண்ண அந்த பிளேஸில் இருக்கிறாங்க. இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு கார்ட்ரிட்ஜ் வந்து நெருப்பு பற்றிச்சு, அந்த கார்ட்ரிட்ஜை வாயில் கவிங்கினே இது ஓடி வருது டாக் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில சஜஷன்லாம் கொடுக்குறான். இப்போது டாமி என்ன பண்ணுதுன்னா இன்னொரு சைடு வழியாக அந்த பிளேஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்ற மாதிரி. இப்போ அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மக்கள்லாம் தெரிச்சு ஓடுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை இப்போது யார்டுக்கு வந்துடுறாங்க. யார்டில் தான் அந்த டாமி வந்து ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு எல்லோ டாகை வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அந்த எல்லோ டாக் வந்து டாமியை கடிச்சு வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வாயிலேருந்து கீழே விழுந்துருது. அப்புறம் அந்த பிளேஸை விட்டு பயந்து வச்சு ஓடிடுது. ஏன்னா அந்த புஷ்ஷில் அந்த பப்பில் வந்து இன்னொரு டாக் இருக்குது இல்லையா. இப்போது அங்கே இருக்கிற மித்த டாக் எல்லாமே எல்லோ டாகை சுற்றி வர்ற மாதிரி நிறைய டாக் அந்த இடத்துல வந்துடுது. இப்போது அந்த எல்லோ டாக் வந்து அந்த கார்ட்ரிட்ஜை போய் கடிக்க போகுது. ஏன்னா இது வந்து விரட்டி விட்டுருச்சு டாமியை. அப்புறம் இது கடிக்கும் பொழுது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அந்த கார்ட்ரிட்ஜ் இருக்குல்லையா, அந்த வெடிகுண்டு வந்து வெடித்து சிதறிடுது. இந்த வெடிகுண்டு விபத்தில் வந்து அந்த வெடிச்சது இல்லையா, அந்த விபத்தில் வந்து அந்த எல்லோ டாக் வந்து இறந்து போயிடுதுங்க. அதேமாதிரி அங்கே பக்கத்தில் இருந்த மித்த டாகுமே காயப்படுற மாதிரி ஆயிடுது. ஒரு ½ hour ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே இருக்கிற புஷ்மென் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா என்ன இங்கே நடக்குது, எல்லாமே இப்படி அங்கிட்டு பதற்றமாக வந்த ஒரு மொமெண்ட்டு, ஒரு வெடிகுண்டை தூக்கிட்டு வந்தது ஒரு நாய், ஆனால் அது கவிட்டு போட்டது இன்னொரு நாய் வந்து அது செத்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற புஷ்மென் அங்கே இருக்கிற ஒய்ஃப்லாம் பார்த்து
ஒரு நக்கலாக ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட் நடந்தது. டாக் இறந்து போச்சு தான், இருந்தாலும் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஃபன்னி மொமெண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் டேவ் அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி நான் தான் இதுக்கு இந்த மாதிரி நடந்த காரணத்துக்கு நானும் என்னுடைய டாகான டாமியும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பிளேஸை விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஏன்னா இது ஒரு மிட் டேயில் நடந்த மாதிரி காட்டினாங்க இல்லையா. இப்போ கம்ப்ளீட்டாக அது ஃபன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்ததே அந்த பிளேஸ்க்கு எதுக்காக அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணலாம் தான் வந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த புஷ்மென்லாம் டேவை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ கேட்குற மாதிரி, எப்படிப்பா ஃபிஷிங்லாம் போச்சு, ஏன்னா நீ ஃபிஷ் பண்ணுறேன்னு அதான் மீன் பிடிக்கிறேன்னு வந்த நீனு இங்கே இருக்கிற ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காமிக்கலாக அது முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப காமிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு வயலன்ஸில் போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதை காட்டியிருப்பாங்க. அந்த 3 கோல் மைனஸ் டேவ் ரீகன், ஜிம் பென்டி, ஆண்டி பேஜ் அவங்க வந்து அந்த ஒரு ஷாஃப்ட் அதை ரெடி பண்ணுறது, அந்த ஸ்டோனி க்ரீக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விக்டோரியா மெல்பர்ன் அந்த சபர்பில் இருக்கிற வெஸ்டர்ன் சபர்பில் இருக்கிற ஒரு பிளேஸுங்க இது. ஸோ இதில் வந்து அந்த 3 பேரும் இருக்கிற அந்த ரெட் ஃபைவர் அப்படிங்கிறது ஒரு டாக் வெரைட்டியில் ஒரு பிளேஸ், ஒரு டைப்பு. அது ஹண்டிங் டாக் மாதிரி. இது எது தூக்கி போட்டாலும் தூக்கிட்டு வர்ற டாக் மாதிரிங்க. அதனோட பேர் வந்து டாமி. ஸோ அது எவ்வளோ தூரம் அந்த ரெட்ரைவர் வந்து ஃபைனலாக அவங்களுடைய பிளானே கொலாப்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய கலாபரத்தை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதா அந்த லோடட் டாக், அந்த லோட் கொண்டு வந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கொண்டு வந்து அந்த டாகுடைய ஆக்ஷன்ஸ் ஃபைனலாக எப்படிலாம் போய் முடிஞ்சது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹென்ரி லாசன் ஒரு பிக்சரஸ்க் நரேஷன் மாதிரி அந்த நிறைய ஷார்ட் ஸ்டோரி நம்ம ரீட் பண்ணாலும் அந்த சினாரியோவை நம்ம பார்த்த மாதிரியான ஃபீலை வந்து ஹென்ரி லாசனால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் த லோடட் டாக் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரிங்க. ஸோ இது வந்து ஒரு காமெடி ஷார்ட் ஸ்டோரி. மெயின் கேரக்டர் டேவ் ரீகன், ஜிம் பென்டி, ஆண்டி பேஜ் தான். அப்புறம் அந்த டாமியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதான் லோடட் டாக் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.